சிம்பிளாக ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா என் மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 2 ஆட் பண்ணிக்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அப்புறம் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம். காய் கொஞ்சம் வெந்ததும் புளி கரைச்சி ஊற்றலாம். புளி ஒரு கொதி வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கொதிச்சதும் மாங்காய் கட் பண்ணியிருந்ததை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதும் நம்ம சாம்பார் ரெடி. Thanks for watching.